ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ஒரு 6000 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஃபோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme C2 அதுக்கப்புறம் வந்து Redmi 7A. ஸோ இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ பார்த்தோம்னா நாங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பிகெட் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோவில் போகலாம். டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது Realme C2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு டைமண்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது, ஒரு கிளாசிக் லுக்காகவும் இருக்குது. அதை தவிர்த்து Redmi 7Aல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு கிளாஸி இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷ் பிளாஸ்டிக் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு டல் லுக்காக இருக்குது, ஆனால் கிரிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அட்ராக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா Realme C2 வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ Realmeக்கு இங்கே ஒரு எட்ஜ்னே சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கையில் Realme C2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6.1 இன்ச் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் இங்கே வந்து Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து இருக்குது. அதில் வந்து செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து Redmi 7Aல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5.45 இன்ச் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேலையும் மேலே வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரொடக்ஷனுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹெவியாக மீடியா யூசேஜ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து Realme C2 தான் வந்து ரொம்ப இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். பட் வந்து Redmi 7Aல வந்து டிஸ்பிளே சைஸ் சின்னதாக இருக்கனால அதுக்கு ஒரு டவுன் சைட் என்ன சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து Realme C2க்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Realme C2ல வந்து helio P22 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு லோவர் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராசர்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாகவே இருக்கும். அதேமாதிரி GPU வந்து ஒரு நார்மல் GPU தான் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் Redmi 7Aல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Snapdragon 439 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர்னே சொல்லலாம். அதேமாதிரி கேமிங்னு பார்க்கும்போது இதில் வந்து Adreno 505 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் வந்து Redmi 7A வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் helio P22 கொண்ட C2 விட. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே வந்து ரன்னாகவே இருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து Redmi 7Aக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னே சொல்லலாம். கேமராஸ்னு பார்க்கல Realme C2 வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் f2.2 அப்பேச்சர் சைஸில் வந்து பிரைமரி கேமராவும், செகண்டரி வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் வந்து ஆவரேஜாகவே ஒரு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து Redmi 7Aல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சிங்கிள் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இங்கே வந்து Sony IMX486 அப்படிங்கிற 12 மெகா பிக்சல் கேமரா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா MI A2ல வந்து இந்த கேமரா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே அருமையாகவே வரும். ஸோ வந்து கேமரான்னு பார்க்கும்போது இங்கே வந்து Redmi 7Aக்கு ஒரு நல்ல எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து Redmi 7Aல சூப்பராகவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட்டில் தான் வருது. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Realme C2வும் Redmi 7Aமே ரெண்டுமே வந்து Android 9 Pieல வந்து ரன் ஆகுது. ஆன் டாப் ஆஃப் வந்து Redmi 7A வந்து MIUI 10 அப்படிங்கிற கஸ்டம் UIலையும், இது வந்து Realme C2 வந்து பார்த்தீங்கன்னா ColorOS 6 அப்படிங்கிற கஸ்டம் UIலையும் ரன் ஆகுது. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நல்லாவே இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் ஒரு பவர் எஃபிஷியன்ட் லோ அண்ட் ப்ராசஸர் இருக்கனால பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையும் சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. Type C சார்ஜிங் போர்ட் வந்து கிடையாது. அதேமாதிரி 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து Redmi 7Aல கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஃபோன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக இந்த ரெண்டு ஃபோனில் எது வாங்கலாம், Redmi 7Aவா இல்லை Realme C2வா இப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து நீங்கள் இப்போ ஒரு கேமிங் ஆடுவீங்க, அதேமாதிரி கேமராஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து Redmi 7A வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதை தவிர்த்து வந்து நீங்கள் வந்து மீடியா கன்சப்ஷன் நிறையா யூஸ் பண்ணுவீங்க, மற்றபடி ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, வீடியோஸ் பார்க்குறவரா இப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக Realme C2 வந்து வாங்கலாம். ஏன்னா வந்து ஒரு 6.1 இன்ச் டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இமர்சிவாக இருக்கும், ப்ளஸ் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி Redmi 7Aல வந்து கேமராஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த அந்த Redmi 7A அதுக்கப்புறம் Realme C2 கம்பேரிசன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் செஞ்சுக்கிறதுக்கு பிகெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.